ஹல்லேலூயா. ஆண்டவர் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டுமாய் உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்கிறது, உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே உன்னை பெருக பண்ணுவேன். ஹல்லேலூயா, glory to God. ஆண்டவர் எவ்வளவு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்காரு பாருங்க. நீங்க இருக்கிற இந்த தேசத்துல, நீங்க பார்த்து கொண்டு இருக்கிற எந்த தேசத்துல இருந்தாலும் ஆண்டவர் அந்த தேசத்திலே உங்களை பெருக பண்ணுவார். அவர் நம் மீது அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதிப்பார். அன்பு வைத்து ஆசீர்வதித்து உன்னை பெருக செய்வார். அப்ப காட்ஸ் லவ் நம்மை சூழ்ந்து கொள்ள போகிறது. இந்த ஆண்டுல ஆண்டவருடைய அன்பு உங்கள் மீது பெருக போகிறது. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து ஆண்டவர் உங்களை பெருக பண்ண போகிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? இவ்வளவு ஆண்டுகள் வேலை பார்த்து எந்த ஒரு ஆசீர்வாதம், எந்த ஒரு பெருக்கமும் லைஃப்ல இல்லையே, எந்த ஒரு மல்டிப்ளிகேஷனும் இல்லையே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஆண்டவர் சொல்றார், உன் மீது அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொல்கிறார். நீங்க பார்த்துட்டு இருக்கிறவங்க எந்த தேசத்துல இருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து இந்த வருடத்திலே பெருக செய்ய போகிறார். விசுவாசிக்கிறார்? கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆண்டவரே, நீர் எங்களில் அன்பு கூறுகிற தேவனாய் இருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களில் அன்பு கூர்ந்து எங்களை ஆசீர்வதித்து உன்னை நான் பெருக செய்வேன் என்று சொல்லி இருக்கீங்க. இந்த வார்த்தைகளை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வருடத்திலே ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதம், நன்மையும் ஒரு பெருக்கமும் இதை பார்த்து கொண்டு உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில உண்டாயிருக்கும்படியாய் உம்முடைய ஊழியக்காரனாய் நான் இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, கர்த்தர் இத்தனை ஆண்டுகள் ஆண்டவரே இவர்கள் செய்த வேலை நிமித்தமாய் பெறாத எல்லா பலன்களையும் இந்த வருடத்திலே பெற்று ஆண்டவரே ஒரு பெருக்கத்தை இவர்கள் காணத்தக்கதாக தேவன் இவர்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். God bless you.